மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சர்க்கரை நோயாளிகள் இதுல பொதுவா பார்த்தோம்னா இன்சுலின் செக்ரேஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதா நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? இதுதான் டைப் 2 அப்படின்னு சொல்றோம். போதுமான அளவுக்கு நமக்கு இன்சுலின் செக்ரேட் ஆனாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மெட்டபாலிசத்துக்கு பயன்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இந்த இன்சுலின் செக்ரேஷனை அதிகரிக்கிறதுக்கான சில வழிமுறைகள் நமக்கு இருக்கு. நேச்சுரலாவே நம்மளுடைய உணவுகள், அதுக்கப்புறம் சில மூலிகை பொருட்களை வைத்து இன்சுலின் செக்ரேஷனை அதிகரிக்கலாம். பொதுவா நம்ம கணையத்துல பீட்டா செல்ஸை தூண்டக்கூடிய மாதிரியான நிறைய மூலிகைகள் நம்ம கைவசம் இருக்குன்னு சொல்லலாம். அதை நம்ம மறந்துட்டோம். ஆனா டே டு டே லைஃப்ல அதை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய்க்கு நமக்கு மருந்தே இல்லாமல் நம்ம முழுவதுமாக குணம் பெறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும்னா, சிலர் ஆரம்ப காலகட்டத்திலேயே எனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு இல்லைங்களா? இப்பதான் நான் டெஸ்ட் பண்ணேன், பார்டர்லைன் டயபிட்டிஸ்ல நான் இருக்கிறேன், இந்த கண்டிஷன்ல இருக்கும் பொழுது எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு. இப்போ இதை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம்? மெடிசனே இல்லாம ஃபர்ஸ்ட் நான் மெடிசன் எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா மெடிசன் டேப்லெட்டோட டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்சுலின் இன்ஜெக்ஷனை போடணும், இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும். இது எதுவுமே இல்லாம நிரந்தரமா நான் சர்க்கரை நோயிலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னா, இன்சுலின் செக்ரேஷனை தூண்டக்கூடிய மாதிரியான உணவுகளை எடுக்கணும். பொதுவா இந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கும்போது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். அதாவது நம்ம எடுத்த உணவு பொறுமையா டைஜஷன் ஆகணும், சீக்கிரம் பசி எடுக்காமல் இருக்கணும். அந்த மாதிரியான லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவுகளை நம்ம எடுப்போம். அதே மாதிரி தான் இன்சுலின் செக்ரேட் ஆகிறதுக்கும் சில உணவுகளை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல உணவில் நம்ம அன்றாடம் சேர்க்கக்கூடிய சில பொருட்கள் தான் நமக்கு இன்சுலினை அதிகமா சுரக்க வைக்குதுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடியது இஞ்சி, அடுத்ததாக பார்த்தோம்னா பூண்டு. இது இரண்டுமே பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது தானே, இஞ்சி தானே பூண்டு தானே நம்ம நினைப்போம். இஞ்சி குறிப்பிட்ட அளவுக்கும் பூண்டு குறிப்பிட்ட அளவு தினமும் நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது இந்த கணையத்தில் நமக்கு இன்சுலின் செக்ரேஷனை அதிகமாக்கும். அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா வெங்காயம். இதுல வெள்ளை வெங்காயம் நம்ம நிறைய பேர் கடைகள்ல பார்த்திருப்போம். வெள்ளை வெங்காயம் இருக்கு, இதுல மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. இன்சுலின் சுரப்பை தூண்டுவதற்கு வெள்ளை வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வெள்ளை வெங்காயம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மஞ்சள். மஞ்சள் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, நம்ம எல்லா உணவுகளுமே சேர்த்து தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு குர்குமின் அப்படின்ற இதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சுலின் செக்ரேட் ஆகிறதுக்கு இந்த மஞ்சள் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து முக்கியமா சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள், அதாவது மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப துவர்ப்பா கசப்பா தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம கசப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைவுக்கு வருவது பாவக்காய் தான். சர்க்கரை நோயாளிகள் தினமும் நான் பாவக்காய் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா பாவக்காய் சாப்பிட்டாலும் நமக்கு இன்சுலின் செக்ரேஷன் அது அதிகரிக்கும் தான். இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள், சரிங்களா? இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா நம்ம நேச்சுரலாவே நம்ம உடல்ல இன்சுலின் செக்ரேஷனை தூண்டுவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஆவாரம்பூ உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ ஆவாரம்பூ சீசன் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் எடுத்து நம்ம அதை சேகரித்து வச்சுட்டு தினமும் உணவில் கஷாயம் மாதிரியோ இல்லை டீ மாதிரி நம்ம போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா ஆவாரம்பூ நமக்கு இன்சுலின் செக்ரேஷனை தூண்டுவிக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா வேப்பம்பூ ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம நிறைய மார்க்கெட்ல இப்போ அவைலபிளா இருக்கும். இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா வேப்பம்பூ நமக்கு நிறைய கிடைக்கும். எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த வேப்பம்பூவை நல்லா அரைத்து துவையல் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இன்சுலின் செக்ரேஷனை அது தூண்டும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கு. இந்த வேப்பம்பூவை கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். பித்தம் அதிகமாயிடுச்சா, இல்லை பித்த வாந்தி வருதா, லிவர்ல ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, இந்த கண்டிஷனுக்குமே நம்ம வேப்பம்பூவை பயன்படுத்தலாம். அப்போ நேச்சுரலா நமக்கு இன்சுலின் செக்ரேட் ஆகணும் அப்படின்னா வேப்பம்பூவை நம்ம பயன்படுத்திக்கலாம். வேப்பம்பூ துவையலோ இல்லை வேப்பம்பூ ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வேப்பம்பூ கஷாயம் இது எல்லாமே குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு உடல்ல நிறைய இன்சுலின் செக்ரேட் ஆகிறதுக்கு, அதாவது தேவையான அளவுக்கு செக்ரேட் ஆகிறதுக்கும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைப்பதற்கும் இந்த வேப்பம்பூ நமக்கு பயன்படுது. நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே ஈஸியா நம்ம தினமும் பயன்படுத்துறது தான். கொஞ்சம் கவனம் செலுத்தி இது அதிகமா நம்ம உணவில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இன்சுலின் சுரப்பை அது தூண்டும். முக்கியமா ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டாலும் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைத்து இன்சுலின் செக்ரேஷன் அதை தூண்டுவதாக இருக்கும். இந்த பதிவு நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.